இன்னைக்கு அவர்கிட்ட பேசுறதுக்காக அண்ணனும் அண்ணியும் போயிருக்காங்க. ரியலி? ரொம்ப நல்ல விஷயம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா சூர்யா அவங்க சொல்றத கேட்பாரு. அவரு ரொம்ப எமோஷனல் ஆனதுனால தான் அப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காரு. இதுக்கப்புறம் எல்லாம் மெதுவா சரியாயிடும். ட்ரஸ்ட் மீ, அவர் கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போவாரு. என்னாச்சு? நான் சொன்னதை கேட்டு நீ சந்தோஷமா இல்ல? டோன்ட் டெல் மீ. சூர்யா இந்த செஞ்ச தப்ப நான் பெருசா எடுத்துக்கிட்டு மட்டும் சொல்லாத. இல்ல உன்னோட சுய கௌரவம் இந்த உறவுக்கு நடுவில் வருதுன்னு சொல்லாத. ஜாகிர், ஒருவேளை அவர் என்கிட்ட வந்து எல்லாத்தையும் மறந்து முழு மனசோட என்ன அவர் கூட்டிட்டு போக வரப்போ அவர் கூட போறதுக்கு நான் மறுத்தா, அப்ப நீ சொல்ற விஷயம் எனக்கு கரெக்டா இருக்கும். என்னை பத்தி உனக்கு இது கூட தெரியாதா? நான் செல்ஃப் ரெஸ்பெக்ட ரொம்ப நம்புறேன். ஆனம பிடிச்சவல்ல. மேடம், பாத்தியா, நான் சொன்னது சரியா போச்சு. உன்னை கூட்டிட்டு போறதுக்கு சூர்யா வந்திருக்காரு. நான் உள்ள வரலாமா? வாங்க சூர்யா. நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க. நான் போய் மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏஎஸ்பி சந்தியா மேடம், நான் ஒரு வேலையா உங்களை பார்க்க வந்திருக்கேன். நான் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் எடுத்துருவாங்க. சரிங்க மேடம். இன்ஸ்பெக்டர் சார்கிட்ட நான் சொன்னேன் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதணும்னு. அவர் தான் உங்களை வந்து பார்க்க சொன்னார். இந்தாங்க மேடம். பரவாயில்லைங்க, நாங்க மக்களுக்கு சேவை பண்றதுக்காக உட்காந்துருக்கோம். நான் உங்களோட கம்ப்ளைண்ட் எழுதிக்கிறேன். என்னன்னு சொல்லுங்க. அது வந்து நான் இங்கே வந்த காரணமே ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் மேலே லஞ்ச புகார் கொடுக்கணுங்கிறதுக்காக தான்.